தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தவுடன் அவர் வலியுறுத்தி சொன்னது அப்படின்னா இந்த ஸ்டேட்டினுடைய நியாயமான நிதி உரிமையை பற்றி பேசுவதற்காகத்தான் 24ஆம் தேதி டெல்லி செல்கிறேன்ட்டு. சார் 6/4/2025 அன்று இந்த பாம்பன் பாலத்தினுடைய திறப்பு விழாவில் தமிழ்நாடு ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்து கொண்ட போது அவர் வந்து பேசினது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து தேவையான நிதியை நாங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம், ஆனால் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலை அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள், அவங்க அழுதுகிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு அவர் சொன்னார். சார், இப்படியான வார்த்தைகளை தான் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி உதிர்த்து விட்டு சென்றிருக்கிறார். சென்றுட்டு போய் ஒன்றும் ரொம்ப நாளெல்லாம் ஆகலை, ஒரு 40 நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா சார்? 40 நாள் ஆயிருக்கு. இந்த 40 நாளில் போய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாங்கள் எங்களுடைய நிதி உரிமையை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரே சார், இந்த நிதி உரிமையை கேட்கக்கூடிய மனோநிலையில் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இருக்கிறாரு அப்படின்ட்டு எப்படி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்புறாரு சார்? அது பெரிய பெரிய ஒரு கவலைக்குரிய செய்தி தான். ராமேஸ்வரத்துக்கு வந்தவர் நீங்க சொன்ன மாதிரி பெருசா வழக்கம் போல் பொய் பேசுவது என்பது நரேந்திர மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் புதுசு முடிச்சிட்டோம். அவங்க எதையாவது பொய் பேசி தப்பித்துக் கொள்வதுதான் அவங்களுடைய நடைமுறை வாடிக்கையாக இருந்ததுன்னு பார்த்திருக்கோம். சரி, எவ்வளவு கொடுத்தாலும் இவங்க தாகப்பட்ட எவ்வளவு நீ கொடுப்ப, நீங்க நிதி ஆயோக்ல கொடுக்கிற தொகை தாண்டி புயல்ல பாதிக்கப்பட்டு கண்ணீரும் கம்பளையுமா பல 100 உயிர்களை நாங்கள் பலி கொண்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டு பயிர்கள் பாதிக்கப்பட்டு எல்லா நிலைகளிலும் கையறு நிலையில் இருந்த ஒரு தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு 1 ரூபாய் பணம் கொடுக்க மனம் வராத பிரதமர் இவர் வந்து நாங்க எவ்வளவு கேட்டாலும் உங்க கொடுக்க அழுதுகிட்டே இருக்காங்க, கொடுக்கலன்னு சொல்றது என்பது வெட்கக்கேடான விஷயம். ஒரு பிரதமருக்கு இது அழகல்ல. அவரு மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னால போய் அஜித் பவாருக்கு மேல 70,000 கோடி ரூபாய் குற்றவாளின்னு ஆகா ஓகோன்னு பேசிட்டு உடனே கட்சியை உடைச்சு அவங்க கட்சியில உள்ள சேர்ந்து இப்ப துணை முதல்வர் ஆன உடனே அவர்கிட்ட இருந்து குடிச்ச பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அவர் மேல அந்த வழக்கெல்லாம் எடுத்து விட்ட பிரதமர் தான் அவரு. பிரதமர் வந்து தன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறது இல்ல நிதி, அவரு போற போக்குல அவர் பேசுறது அரசியல். ஏற்கனவே சொன்னாங்க ராமேஸ்வரத்துக்கு வரும்போது ஏன் முதல்வர் போய் எங்களுடைய உரிமைகளை கேட்கலன்னு சொன்னாங்க. எதை எங்கே கேட்க வேண்டும், எதை எங்கே பேச வேண்டும் என்பதற்கான அரசியல் புரிதல் திராவிட இயக்கங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. மோடி அவர்கள் அங்க வந்து அன்னைக்கு பேசுனது வந்து அரசியல் என்றால் அதற்கு எதிர் விளைவுகளை ஆற்ற வேண்டிய இடத்தில் கூட நாம இல்லை. ஏன்னா நம்ம மோடி அவர்களை பத்தி நமக்கு தெரியும். நிதி ஆயோக் கூட்டத்துல அதுதான் நான் முதல் சுற்று வாதமாக எடுத்து வைத்தேன். நிதி ஆயோக்கினுடைய சேர்மன் இங்கே தமிழகம் வந்திருக்கிற பொழுது இதுவரைக்கும் நாங்கள் 15 மாநிலங்களை கடந்து வந்திருக்கிறோம். இது போன்றதொரு அற்புதமான ஒரு அறிக்கையை காணொளி காட்சி வாயிலாக ரிப்போர்ட்டோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட நல்ல கவனத்தை எடுத்துக்குங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். வேற எந்த மாநிலமும் இந்த அளவிற்கு அதற்காக உழைக்கவில்லை என்று சொல்லுகிற பொழுது எவ்வளவு தெளிவாக தமிழக நிதி நிர்வாகம் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு பாக்குறோம். மறுபடியும் 4 லட்சம் கோடி கடன் 9 லட்சம் கோடி கடன் என்று பேசுபவர்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ளணும். 2014 இருந்த ஜிஎஸ்டிபி என்ன, இப்பொழுது இருக்கிற ஜிஎஸ்டிபி என்ன, இப்பொழுது எந்த துறைகள் எல்லாம் நாம் பின்னோக்கி இருந்தோமோ அந்த துறைகள் எல்லாம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம் என்பதையும் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். விவசாயம் கூட நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னால வந்து அறிக்கை பார்த்திருப்பீங்க. நான் அதை எப்பவுமே ஒரு கவலையாவே எடுப்பேன். ஒரு ஜிஎஸ்டிபில 13% தானே விவசாயம் வருது. அதை ஒரு 15, 18, 20% தமிழகம் உயர்த்த வேண்டுமே என்று நான் நினைப்பதுண்டு. ஆனால் இந்த முறை 5.66% விவசாயத்துறை வளர்ச்சி அடைந்திருப்பதும் 2 லட்சம் ஏக்கர் நிலங்கள் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டிருக்கிற புள்ளி விவரங்கள் தமிழக அரசாங்கத்தின் மூலமாக கொடுத்திருப்பது என்பது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி. பிரிவினைன்னு பேசுறாங்க, நான் இது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. பிரிவினை என்பதற்கும் உரிமை என்பதற்கும் வேறுபாடு தெரியாதவர்களுக்கு பிரிவினை என்ன உரிமை என்பதை பற்றி எல்லாம் நம்ம வந்து விளக்கம் சொல்லி நேரத்தை கடத்துவது நல்லா இருக்காது. நீங்க வந்து அரசியல் நெருக்கடின்னு சொல்லி பேசுறது வந்து நான் உண்மையிலே அதை நான் சிரித்து விட்டு கடந்து போக வேண்டும்.
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சகோதரி நந்தினி அவர்கள் சொன்னது மாதிரி கல்வித்தொகைக்கு கொடுக்கக்கூடிய தொகையை வட்டியுடன் கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் செல்வதற்கு டெல்லி செல்கின்ற அன்று காலையில் தான் நீதிமன்றத்திலே வட்டியோடு சேர்த்து 2769 கோடி கொடுக்க வேண்டும் என்று அதையும் கொடுத்து விட்டு இன்னொரு வழக்குக்கு சார்பாக உச்ச நீதிமன்றத்திற்கும் சென்று விட்டுத்தான் டெல்லிக்கு போயிருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாட்டுல நீங்க அரசியல் நிலைப்பாடு என்ன வேணா நீங்க நிலைப்பாடு எடுக்கலாம். ஆனால் தமிழக முதல்வருடைய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதை நீங்கள் கேலி செய்வதும், அதை நீங்க பிரிவினை பேச போனாரு, பிரிவினைவாதிகள் அப்படின்னு பேசுறதெல்லாம் என்பது தமிழக மக்களுக்கு எதிரான பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர, இதை கொஞ்சம் ஆரோக்கியமாக விவாதிக்க வேண்டும். இந்த பழைய கதைகளை எடுத்துக்கொண்டு புதிய கதைகளோடு இணைத்து பிணைத்து பேசுவது என்பது பலனளிக்காமல் போகும். உடனே கீழடிக்கு சொன்னாரு நண்பர் அக்னீஸ்வரன். ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். நண்பர் அக்னீஸ்வரன் கீழடியை பற்றி சொன்னார். கீழடி என்பது 2 துறை ரீதியான நடவடிக்கைகள். தமிழக அரசாங்கம் இதற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்பதெல்லாம் இல்ல. நாடாளுமன்றத்திலேயே திமுக அமைச்சர்களும் திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஒன்னே ஒண்ணு பாத்துக்கங்க, யாருக்கிட்ட நீங்க குரல் கொடுக்குறீங்க, யாருக்கிட்ட பேசுறீங்கன்னு பாக்கணும். அந்த அடுக்கு மண் அடுக்காக வந்தது அந்த வருடம் நீங்க கிமு 300 600ன்னு சொல்லியிருக்கீங்க. அது கிமு 300ஆக தான் இருக்க வேண்டும் என்று அதை மாற்றி கொடுங்கன்னு அவங்க கேட்டிருப்பது என்பது முற்றிலும் தவறு. நாங்கள் கொடுத்திருக்கிறது அத்தனையும் வெளிநாடுகளில் செய்த ஆய்வுகள் மூலமாக தரவுகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டது. எங்கள் ரிப்போர்ட்ல எந்த தவறும் இல்லை என்று அமர்நாத் ராமகிருஷ்ணன் இன்றைக்கு அறிவித்திருப்பதையும் இவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கீழடி மட்டுமில்ல, ஆதிச்சநல்லூர்ல இருந்து காவிரி பூம்பட்டினத்துல கோவால இருந்து கடல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆராய்ச்சி பண்ண ரிப்போர்ட்ல இருந்து தமிழகத்திலே இதுவரைக்கும் வந்திருக்கிற அத்தனை தொல்லியல் தரவுகளுக்கும் கொடுக்கல. பெங்களூர்ல இருக்கிற கல்வெட்டுக்களை கொண்டு தமிழகத்துல சேர்க்கறதுக்கும் நீதிமன்றம் தான் போய் பெற வேண்டி இருந்தது. அதனால ஏதோ போகிற போக்குல ஒரு செய்தியை பேசிவிட்டு போவதல்ல, இது மிக ஆழமாக பேச வேண்டிய செய்தி என்பதோடு என்னுடைய 2வது சுற்றை நிறைவு செய்கிறேன்.